அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்குமார். இது நம்முடைய சேனல் அருள் அமுதம். உண்ணல் உறங்கல் இவையன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அதாவது சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு தெரியும், தூங்குறது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் உண்ட உணவு எப்படி சக்தியாக மாறுச்சு, ஆற்றலாக மாறுச்சு, அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் உன்னுடைய செயல் என்று முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த நிலையில தூக்கம் என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பலருக்கு தூக்கம் சுகமா இருக்கு, சிலருக்கு தூக்கமே வராத துன்பத்தில் இருக்காங்க. இன்னைக்கு அந்த தூக்கத்தை எப்படி இயல்பாக வர வைப்பது, ஆழ்ந்த உறக்கம் எப்படி உறங்குவது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இறைவன் நமக்கு கொடுத்த ஞானத்திலே மிகவும் சிறப்பானது ரெண்டு விஷயங்க, ரெண்டு ஞானம். ஒண்ணு, நல்ல சமைக்கக்கூடிய அறிவை நமக்குள்ளாக கொடுத்தது. ரெண்டாவது, நல்ல சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா ஓய்வு எடுக்கிறது, அதாவது தூங்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் பரிணாம வளர்ச்சியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். தூக்கம். தியானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலையோடு இருக்கக்கூடிய தூக்கம் தியானம். கண்களை மூடி உக்காந்துட்டு இருக்கீங்க, பார்க்கிறவங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் பார்க்கலாம். நீங்க தியானம் தெரிஞ்சவங்க ரொம்ப தொலை தூரத்துல டிராவல் பண்ண வேண்டி இருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலையில ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஏறி உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா அமைதியா கண்களை மூடி அப்படியே அமைதியா உட்காந்துருவாங்க. பக்கத்துல இருக்கிறவர் பாப்பாரு, என்னடா இப்பதான் ஏறி உக்காந்தாரு அதுக்குள்ள தூங்குறாரு அப்படின்னு நினைப்பாரு. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும், தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அமைதியான நிலையில தியானத்தை பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. தியானம் அமைதியா இருக்கக்கூடிய தூக்கம், விழிப்பு நிலையோட இருக்கக்கூடிய தூக்கத்துக்கு பேர் தான் தியானம். கண்களை மூடி உட்கார்ந்துட்டு இருக்கோம், அடுத்தவங்க பார்க்கும்போது நம்ம தூங்குறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஆனா நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். தூக்கம் விழிப்பு நிலையில இல்லாத ஒரு விதமான தியானம். நீங்க நல்லா பார்க்கலாம், காலையிலிருந்து கடுமையான உழைப்பாங்க. இப்ப நீ உங்களையே எடுத்துக்கிடுங்களேன், காலையிலிருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, உடலை அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்கிற அளவுக்கு உழைக்கிறீங்க, காலையில இருந்து மதிய வரைய உழைக்கிறீங்க. வேலை செய்த உடனே சம பசி எடுக்குது, நல்ல பசி எடுக்குது, ஆனா சாப்பிட்ற அளவுக்கு கூட உடம்புல ஃபிட்னஸ் இல்லை, அதாவது அவ்வளோ எனர்ஜி குறைஞ்சு போச்சு, சக்தி குறைஞ்சு போச்சு, ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு நல்லா ஆழ்ந்த உறக்கம், தூங்கி எழுந்துட்டீங்க. ஒரு மணி நேரமோ ஒரு 2 மணி நேரமோ நல்லா தூங்கிட்டீங்க. தூங்கிட்டு எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா படுக்கும் போது இருந்த உடல் டயர்ட்னஸ், சக்தி குறைவு, இதெல்லாம் சீர்பட்டு தூங்கி எழுந்த உடனே நல்ல ஃப்ரெஷ் ஆகிறத உணர முடியும், நம்ம அனுபவிச்சிருப்போம். அப்போ தூக்கம்ன்றது நம்மளுடைய உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தூக்கம். அதாவது நம்ம உடம்ப சார்ஜ் ஏற்றிக்கிறோம், சக்தி இழப்ப சரி செய்து கொள்வதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷம் தான் தூக்கம். ஆனா பல பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம்ன்றது ஒண்ணு எட்டா கனியா தான் இருக்கு. கண்களை மூடி நைட்ல படுத்திருப்பாங்க. நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, ஐயா தூக்கம் எத்தனை கோடி, உங்களால வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பேஷண்ட்லாம் கூட இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் காலேஜில் படிக்கும் போது நான் தூங்கினதுங்க, அதுக்கப்புறம் எனக்கு இந்த தூக்கமே இல்லை, டீப் ஸ்லீப்பிங் அதாவது சவுண்ட் ஸ்லீப்பிங் சொல்லக்கூடிய ஆழ்நிலை உறக்கமே எனக்கு கிடையாது, எவ்வளவு பணம், உங்களால தூக்கத்தை எனக்கு வர வைக்க முடியுமா அப்படி கேட்ட பேஷண்ட்லாம் எத்தனையோ பேரை நம்ம பார்த்து இருக்கோம். அவங்களுக்கு சில பயிற்சிகளை சொல்லி கொடுத்திருக்கும், அதன் உணவு முறைகளை சொல்லி கொடுத்திருக்கும், அது மூலமா அவங்க ஃபாலோ பண்ணும்போது என்னன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம், கனவு தொல்லை இல்லாத ஆழ்ந்த தூக்கத்தை அவங்க அனுபவிச்சு இருக்காங்க. அந்த தூக்கம் இன்மை பிரச்சனையிலிருந்து வெளிவந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தூக்கம் மனிதனுக்கு கிடைத்த மாபெரிய சொத்துன்னு சொல்லலாம்.
சிலர்லாம் பார்த்திருப்பீங்க, சாப்பிட்ட உடனே படுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் தூங்கிடுவாங்க. அடுத்த செகண்டே தூங்குறவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதிகபட்சமா மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட், 20 செகண்ட், முழுமையா ஒரு நிமிஷம் எடுத்துக்கீங்களேன். ஒரு நிமிஷத்துக்குள்ள படுத்த உடனே உறங்கக்கூடியவங்க எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பல பேர் பாத்தீங்கன்னா தூக்கத்துல பெட்ல பாயில புரண்டு புரண்டு படுப்பாங்க. ஆனா தூக்கம் என்பதே அவங்களுக்கு கிடைக்காது. அவ்வளவு சிக்கல், தூக்கம் இன்மை அனுபவிக்கக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க. தொடர்ந்து நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு ஒரு பைத்தியமா மாறக்கூடிய ஒரு நிலைக்கு கூட போயிட முடியும். ஏன்னா ஓய்வே கிடையாது மூளைக்கு. தூக்கம்ன்றது உடலுக்கு மட்டும் ஓய்வு கிடையாது, மனம் என்று சொல்லக்கூடிய மூளைக்கு தான் ஓய்வு. ஆழ்ந்த தூக்கம், தூங்கி எழுக்கும் போது உடல் மனம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத நம்மளால உணர முடியும். தூக்கம் மட்டுமே ஒரு மனிதனை நல்ல புத்துணர்ச்சியோட இருக்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மருந்து. அடுத்து தூங்கி எழுந்த உடனே செயல்களை செய்வதற்குண்டான ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மருந்து எதுனா தூக்கம் தான் மனிதர்களுக்கு. நிறைய பேருக்கு இந்த தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் இருக்காங்க. எந்த விதத்துல அந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது மன பாதிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்கும் போது தூக்கத்தை மட்டும்தான் நினைக்கணும். படுக்கைக்கு போறீங்க, பகல் நேரத்துல முழிச்சிட்டு இருக்கீங்க, அல்லது முழிச்சு இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலையும் எல்லா விஷயத்தையும் போன மாசம் அவன் அப்படி சொன்னான், இந்த மாசம் இவன் இப்படி சொன்னான், நேத்து இவன் அப்படி சொன்னான், போன வருஷம் அவங்க அப்படி சொன்னாங்க, நடந்த நிகழ்வுகளை எல்லாமே போட்டு மனசு அசை போட்டு கொண்டே இருக்கு. அந்த மாதிரி அசை போட்டுட்டே இருக்கும்போது என்னடா எப்பவே மூளை விழிப்பு நிலையிலே இருக்குதே தவிர அமைதி நிலையிலேயே இல்லை. தூக்கம் இன்மைக்கு முக்கியமான காரணம் கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏதாவது துன்பமான சம்பவங்களை, வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டமான கடினமான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இதனாலதான் 100% விழுக்காடு மக்களுக்கு தூக்கம் இன்மை என்ற பிரச்சனையில சிக்கிறாங்க. அதுக்கடுத்து 10 விழுக்காடு மக்கள் எதிர்காலத்தை நோக்கிய கவலை. ஐயோ நாளைக்கு எப்படி இருக்குமோ, பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்றது, பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்றது, கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு நடந்தா உடனே குழந்தை பிறக்குமா, அல்லது உடனே படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்காலத்தை நினைத்து ஏக்கம். கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறது, எதிர்காலத்தை நினைச்சு ஏக்கப்படுது. இந்த ரெண்டுமே உங்ககிட்ட கிடையாதுங்க. நடந்து போனதை பத்தி நீங்க வருத்தப்பட்டு எதையும் சாதிக்க போறது இல்ல. எதிர்காலத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படுறதுனால எந்த விஷயமும் நடக்க போறது கிடையாது. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். நிகழ்காலம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சொத்து. இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உறக்கம்ன்றது முழுமையா அவங்களுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் தூங்கினீங்கன்னா நோயற்ற வாழ்க்கை வாழலான்றது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தூக்கமின்மையை வர வச்சுக்கிறது எதுனா மனிதர்களோட மனம்தான். இந்த மனம் அமைதியாச்சுன்னா எல்லாமே நமக்கு கிடைக்க வரும். அததான் சொன்னாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் திரு உருவாமேனாங்க. மனம் அமைதி அடைஞ்சாவே போனோம், ஆரோக்கியமான ஆழ்ந்த உறக்கம் வரும். அந்த உறக்கமும் கூட எப்படி இருக்கணும்னா கனவு தொல்லைகள் இல்லாத உறக்கமா இருக்கணும். தூங்கிட்டே இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா படமா ஓடிட்டு இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க, இது வந்தது அது வந்தது படமா ஓடிட்டே இருக்கு சார், தூங்கின மாதிரியே தெரியல, படுத்துட்டு தான் இருக்கேன். யாராவது குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் போன மிட் நைட்ல எழுந்துட்டு லைட்டை போட்டாங்கன்னா உடனே டப்புன்னு கண்ணை முடிச்சுக்கிறேன். கண்ணுதான் மூடி இருக்குதே தவிர உறக்கம் என்பதே எனக்கு கிடையாது, எப்பவுமே மூளை விழிப்பு நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும். உறக்கம்ன்றதே உடலுக்கு ஓய்வு கிடையாதுங்க, மூளைக்கு என்று சொல்லக்கூடிய மனதிற்கு ஓய்வு. மனம் எப்பொழுதும் புத்துணர்வா இருந்தாதான் நம்ம ஆழ்ந்த சந்தோஷமா நிறைவான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், கடமைகளை நல்லா செய்ய முடியும்.
ரைட்டு, அதுதான் எனக்கு சரியா தூக்கம் வரலையே, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது இயல்பான நிலையில நம்ம செய்யக்கூடியது இந்த தியான முறைகள்ல நம்ம தூக்கத்தை ஆழ்ந்து வர வச்சுக்கலாம். பிறகு அதை பார்ப்போம். நம்ம இப்பதான் நாக்கு சுவைக்கு அடிமையாயிதான நம்ம இருக்கோம். அப்போ இந்த உணவே மருந்துன்ற முறையில நம்ம எப்படி தூக்கத்தை உணவின் மூலமா வர வச்சுக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். பல பேர் பார்ப்பீங்க, இரவு நேரத்துல தூங்கும் போது பால் குடிச்சிட்டு தூங்குறவங்க பல பேர் இருப்பாங்க. அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. எந்த பால்ன்றது இங்க முக்கியம் இல்லைங்க. அது பசும்பாலாவது இருக்கலாம், அல்லது எருமை பாலாவது இருக்கலாம், இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பேக்கெட் பாலாவது இருக்கலாம். சோ எந்த பால்ன்றது முக்கியம் கிடையாது, குடிச்சிட்டு படுக்கணுன்றது தான் அங்க முக்கியம். சோ அந்த விதத்துல பாலை குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். எப்படி பாலை குடிச்சிட்டு படுக்கணும்ன்றது தான் இங்க முக்கியத்துவம். பால் இரவுல பால் காய்ச்சி குடிக்கும் போது இந்த கசகசா இருக்கு இல்லைங்களா, அந்த கசகசாவை ஒரு பேச்சுக்கு ஒரு 200 ml பால் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 200 ml ஒரு டம்ளர் ஃபுல்லா, ஒரு 150 இருந்து 200 ml குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த பால் காய்ச்சும் போது கசகசாவை போட்டுட்டு நல்ல பால் நல்லா கொதிக்க வைங்க. பால் நல்லா காய வைங்க. காஞ்சி வச்சுன்னு அந்த பால் ஒரு 250 ml இருக்கிற பால்ல எடுத்துக்கிட்டு அது 200 ml சுருங்குற அளவுக்கு ஒரு 50 ml சுருங்கினா போதும். அப்ப இந்த கசகசாவை போட்டுட்டு ஒரு 200 ml பாலுக்கு, அதாவது 250 ml வைக்கிறீங்க, 200 ml சுருங்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கசகசா இருந்தாவே போதும். போட்டு நல்ல பாலை நல்லா கலக்கி விட்டுட்டு பால் 50 ml சுருங்குற அளவுக்கு 250 ml இருந்து 200 ml சுருங்க வையுங்க. அந்த 200 ml பால்ல நல்லா வடிகட்டிட்டு, கசகசா வடிகட்டிட்டு அந்த பால் மட்டும் நல்லா குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா, இத மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணீங்கன்னா போதும், ஆழ்ந்த உறக்கம் வரும். கனவு தொல்லை இல்லாத தூக்கம், ஆழ்ந்த உறக்கம் வரும். இது இப்படியே ஒரு வாரம் 10 நாள் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலாவே இயல்பாவே தூங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்பட்டும். ஒண்ணு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி உள்ள கீரையில எதிரான மணத்தக்காளி. அதுக்கு பேரு மணி தக்காளின்னு சொல்லுவாங்க. அதை மணத்தக்காளின்னு நம்ம சொல்லி பழகிறோம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடல்கள்ல ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது, நாக்குல ஏற்படக்கூடிய அச்சரம் சொல்லக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது, இப்படின்றதுதான் நமக்கு பொதுவா தெரியும். இந்த மணத்தக்காளி பழம் கீரை சாப்பிட்டோம்னா அல்சர் குணமாகும், வயிற்று புண் ஆற்றும், நாக்கு புண்களை குணப்படுத்தக்கூடிய கீரைன்னு தான் நமக்கு பொதுவா தெரிஞ்சுது. ஆனா ஆழ்ந்த உறக்கத்தை வர வைக்கக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை. இரவு நேரத்துல பொதுவா இரவு நேரத்துல கீரைகளை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. ஏன்னா ஜீரணம் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனாலதான். பட் தூக்கம் இன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை நல்ல சுடுசோறு, நல்லா அப்பதான் செய்து சுடுசோறுல மணத்தக்காளி விட்டு கீரையை விட்டு சாப்பிட்டு படுத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் வரும். இத மாதிரி நீங்க இந்த கீரையை எடுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும். இதுவும் கூட கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுத்தீங்கன்னா போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விகிதத்துல ஒரு வாரம் எடுத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் வரும். கனவு தொல்லை இல்லாத உறக்கம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு முறை பார்க்கும்போது நமக்கு அந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயம்ன்றது வெண்காயம் சொல்லுவாங்க. காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஊடடா. நாங்க முதல்ல அதாவது காயம், இந்த காயம்ன்றது இந்த உடல்ல மூச்சு இருக்கிற வரையும் தாண்டா உடம்பு இருக்கோ, இந்த மூச்சு நின்று போச்சுன்னா இந்த உடம்பு எதுக்குமே பயன்படாது. அதான் சொன்னாங்க, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா. நாங்க பானை இருக்கு இல்லைங்களா, மண்பாண்ட ஓடுதான் இந்த உடம்பு. பானை போட்டு உடைச்சிட்டோம்னா எதுக்குமே பயன் தராது. அந்த மாதிரி இந்த காயமே இது பொய்யடா. காயம்னா உடல். இந்த உடல் ரொம்ப பொய்யான உடம்பு, மூச்சு நின்று போச்சுன்னா கதை முடிஞ்சுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்தவங்க ஒரு சில டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டாங்க.
பயிற்சியை தெரிஞ்சிட்டாங்க, தியானத்தை தெரிஞ்சிட்டாங்க. பிறகு சொன்னாங்க, காயமே இது மெய்யடா, அதில் கண்ணும் கருத்தும் வெய்யடா. நாங்க இல்ல இந்த உடம்பு அழியாத அளவுக்கு தேகத்தை பாதுகாக்க முடியும், இந்த காயத்தை பாதுகாக்க முடியும். காயனா உடல், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரையும் பாதுகாக்க முடியும். நம்ம எவ்வளவு காலம் வாழணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயிர் வாழ முடியும், ஆரோக்கியமா வாழ முடியும், நிறைவான மனசோட, ஆழ்ந்த உறக்கத்தோட, நல்ல கனவு தொல்லை இல்லாத உறக்கத்தோட எவ்வளவு காலம் நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு காலம் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பிறகு எழுதினாங்க அந்த பாடலை, காயமே இது மெய்யடா, அதில் கண்ணும் கருத்தும் வெய்யடா. நாங்க அந்த முறையில இந்த உடலை பேணி பாதுகாக்க முடியும். உணவு முறைகள் மூலமாக, பயிற்சி முறைகள் மூலமாக, தியானத்தின் மூலமாக, மூச்சு பயிற்சி மூலமாக, முத்திரை பயிற்சிகள் மூலமாக, இப்படி பல விதத்துல இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், அதிலிருந்து உருவாகக்கூடிய மனம், இவை எல்லாம் ஒருங்கிணைச்சு பக்குவமா வாழ முடியும், நிறைவான வாழ்க்கை வாழ முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. இத்தனை முறைகளை கொடுத்தாங்க. அப்போ இந்த காயமாகிய உடலை பாதுகாக்கிறதுக்கு வெங்காயம்ன்ற முறையில ஒரு உணவா நம்ம அதை எடுத்துக்கிட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு எடுத்துக்க போறோம். ஒண்ணு இல்லைங்க, வெங்காயம் நல்ல மெலிசா வட்டமா வெங்காயத்தை அரிஞ்சுக்கிடணும். வெங்காயத்தை அந்த மேல இருக்கிற தோள்கள்லாம் எடுத்துட்டு வட்டமா மெலிசா அரிஞ்சுக்கிறீங்க. இரவு நேரத்துல நல்ல சுடு சாதம், இரவு நேரத்துல தான் இதை செய்யணும். நல்ல சூடா சாதத்தை சமைச்சுக்கிறீங்க. சமைச்சிட்டு 2 கைப்பிடி உணவு, நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறீங்க, வட்டமா நைஸா கட் பண்ணிடுறீங்க. அப்பதான் சமைச்ச உணவு 2 கைப்பிடி உணவு சுடுசாதத்தை எடுத்துக்கிறீங்க. இந்த 2 கைப்பிடி சுடுசாதம், இந்த அப்படியே சின்னதா மெலிசா வட்டமா அரிஞ்சு இருக்கக்கூடிய வெங்காயம், இதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பிசைஞ்சுக்கிறீங்க. அதுக்கு சுவைக்காக என்னன்னா கொஞ்சம் தயிரும் அதை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை அதுக்குள்ள சேர்த்துக்கிறீங்க. சுவைக்கு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கிறீங்க. இது எல்லாம் ஒன்னா பிசைஞ்சு சாதம் சூடா இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க இரவு நேரத்தை சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்பாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை முதல்ல சாப்பிட்டுடணும். 2 கைப்பிடி சுடுசோறு, வெங்காயம், இதெல்லாம் ஒன்னா போட்டுக்கிறீங்க. அது கூட தயிர் சேர்த்துக்கிறீங்க. சுவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறீங்க. இதையெல்லாம் ஒன்னா கலந்துட்டு நல்லா பொறுமையா மென்னு சாப்பிடுறீங்க. சாப்பிட்டுட்டு 1/4 மணி நேரத்திலிருந்து 20 நிமிடம் நேரம் கழிச்சு நீங்க இரவு நேர உணவை அந்த சுடுசாதத்தை சாப்பிட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 3 நாள் செய்தீங்கன்னா போதும். தொடர்ந்து 3 நாள் செய்தீங்கன்னா போதும். 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா போதும். 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம், கனவு தொல்லை இல்லாத ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி முறையிலேயே நீங்க பண்ணலாம். இதெல்லாம் உணவு முறையில. ஏன்னா நம்ம நாக்கு சுவைக்கு தானே அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்ணல் உரங்கள் இவையன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னாருங்க. சோ அந்த இடத்துல இது உணவு முறை, ரைட்டுங்க. நான் பேசிக்கலி சோம்பேறிங்க, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, எளிமையா பண்றதுக்கு வேற ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னும் போது இந்த தியான முறை. தியான முறையில எதையே நீங்க செய்ய வேணாம், அமைதியா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். எளிமையான முறையில இதை செய்யக்கூடிய பயிற்சியை தியானம்ன்ற முறையில இதை நீங்க செய்தீங்கன்னாவே போதும். தொடர்ந்து 1 வாரம் பண்ணீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்கம், கனவு தொல்லை இல்லாத மரக்கட்ட மாதிரி தூங்கலாம். என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. நைட்டு சாப்பிட்டுட்டீங்க, நீங்க நைட்டு 8 மணிக்கு படுங்க, 10 மணிக்கு படுங்க, 12 மணிக்கு படுங்க, நடுராத்திரி 1 மணிக்கு படுங்க. எப்ப படுத்தாலும் படுத்த உடனே 1 அல்லது 2 நிமிஷத்துக்குள்ள ஆழ்ந்த உறக்கம் வரும். கனவு தொல்லை இல்லாத நிறைவான உறக்கம் வர்றதை நீங்க இந்த பயிற்சியை பண்ணா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுல ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்லும் போது எதிரானா, அடுத்த நாள் காலையில எழுந்துக்கும் போது உங்க உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உடல் மனம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும்.
சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது, ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்கக்கூடாது. உடம்பு நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும், எழுந்த உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அடுத்த வேலையை நீங்க செய்யற அளவுக்கு உங்களுக்கு மன தெளிவு இருக்கணும். அப்படி இருந்ததுனாதான் முன்னாடி நீங்க ஆழ்ந்த தூக்கம் தூங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த நிலையில இப்ப இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த பயிற்சி தியான பயிற்சி, அதாவது மூலாதாரத்துல நம்ம மனசை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான் மூலாதார தியானம் சொல்லுவாங்க. இது குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தியானத்துல சொல்லும்போது குண்டலினி தவம் கூட இதை சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் மூலாதார சக்தி, குண்டலினி சக்தி அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ முதுகு தண்டுக்கு 2 அங்குலுக்கும் கீழே உள்பக்கமா ஆசன வாய்க்கு ஆனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசனத்துக்கு 2 அங்குலம் மேல நம்மளுடைய பால்பொறி இன உறுப்புக்கு உள்பக்கமா இந்த இடத்துல தான் மூலாதார சக்கரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கருஞ்சிவப்பு நிறத்துல முக்கோண வடிவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு 5-10 நிமிஷம் அமைதியா கண்களை மூடி அந்த இடத்துலயே மனசை ஒருநிலைப்படுத்தும் போது, தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, கண்களை மூடி அந்த மூலாதாரத்துல சக்கரத்துல மனசை வச்சு தவம் பண்றீங்க, பயிற்சி பண்றீங்க, தியானத்தை பண்றீங்க. ஒரு 5-10 நிமிஷ நேரம் கண்களை மூடி அமைதியான நிலையில அதே இடத்துல மனசை வச்சு ஒருநிலைப்படுத்தி தவம் பண்றீங்க. 10 நிமிஷம் பண்ணி முடிச்சுட்டு போய் படுத்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் வரும். இது எந்த ஒரு செலவும் கிடையாது, 10 பைசா செலவு கிடையாது. உங்க உடம்பு உங்க மனசை வச்சு பயிற்சியை பண்றீங்க, போய் தூங்கும் போது நிறைவான தூக்கம், ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரும். இது கண்கூடா கைமேல் பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்னு என்னால உணர முடியலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எளிமையான ஒரு பயிற்சி தான் இது. நீங்க கருஞ்சிவப்பு நிறம், சிகப்பு கூட நினைச்சுக்கலாம். ஒரு சிகப்புன்ற ஒரு வண்ணத்தை மனசால நினைச்சுக்கிறீங்க, நினைச்சுக்கிட்டு அப்படியே முதுகு தண்டு வடத்துக்கு கீழே அது மூலாதாரத்தை உங்களால கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா கூட கண்டுபிடிக்க முடியல, முதுகு தண்டு தெரியலீங்களா அதை நினைச்சுக்கீங்க. அதாவது நேரம் உட்காந்துட்டு உங்க கைகளை கொண்டு போய் முதுகு தண்டு அப்படி லேசா அழுத்திக்கிங்க, முதுகு தண்டோட நுனியை லேசா அழுத்தி விட்டுருங்க, நல்லா அழுத்திட்டு கைகளை எடுத்துருங்க, எடுத்துட்டு 2 கைகளும் கோத்து கண்களை மூடி உக்காந்துங்க. எந்த இடத்துல நீங்க அழுத்துனீங்களோ அங்க நீங்க மனசை வச்சா கூட போதும், அது மனம் அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு அதுவா போய் நின்றுடும். அந்த இடத்துல ஒரு கருஞ்சிவப்பு அல்லது சிவப்பு கலரா நீங்க மனசுல போக்கஸ் பண்ணீங்க, அந்த முதுகு தண்டுக்கு கீழே சிவப்பு கலரா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணீங்க, சிவப்பு நிறம் இருக்கிறதா பாவனை பண்ணிட்டு அந்த இடத்துல மனசை போக்கஸ் பண்ணுங்க. அல்லது முக்கோண ஷேப்ல ஒரு முக்கோணத்தை நினைச்சிட்டு அப்படியே கண்களை மூடி அந்த இடத்துல மனசை போக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த மூலாதாரம் உங்களுக்கு பிடிப்பு, மனசுக்கு பிடிமானம் கிடைச்சிருச்சுன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, லேசா விட்டு விட்டு துடிக்கக்கூடிய ஒரு துடிப்பு தெரியும். அந்த துடிப்பு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துலதான் மூலாதார சக்கரம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் கருமையம் சொல்லுவாங்க, உயிரோட மையம் சொல்லுவாங்க, ஆன்மீகத்துல ஜீவ காந்தத்துக்கு மையம் சொல்லுவாங்க. நம்ம உடம்போட மையமும் கூட அதுதான். ஒரு மனிதர் 6 அடி இருக்காங்கன்னா சரி பாதி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய இடம். ஒரு மனுஷன் 6 அடி இருக்காங்கன்னா அந்த மூலாதாரம் எங்க இருக்குன்னா சரியா 3 அடி பிரிச்சீங்கன்னா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல உங்க மூலாதாரம் இருக்குன்னு அர்த்தம். அது மூலத்துக்கு ஆதாரமா இருக்கு. உடம்புக்கு மையம், கருமையம், ஜீவ காந்த மையம், உயிருக்கு மையம் கூட சொல்லுவாங்க. அந்த இடம் தான். அந்த இடத்துல மனசு வச்சு அப்படியே ஒரு ஆழ்ந்த தவம், ஒரு 5-10 நிமிஷம் நேரம் மனசை வச்சு போக்கஸ் பண்ணி அப்படியே இருக்கீங்க. லேசா விட்டு விட்டு திரிக்கக்கூடிய ஒரு துடிப்பு உங்களுக்கு தெரியும். அந்த துடிப்பையே கவனிக்கிறீங்க. ஒரு 5-10 நிமிட நேரம் ஆழ்ந்து கவனிச்சுட்டு இந்த பயிற்சியை முடிச்சுட்டு போயிட்டு படுத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் வரும். இதை தொடர்ந்து ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் நீங்க செய்துட்டே வந்தீங்கன்னா அடுத்து நீங்க 11ஆவது நாள் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்களை மூறீங்க, அந்த துடிப்பு உங்களுக்கு தெரியுது, அல்லது அந்த இடத்துல ஒரு சிவப்பு நிறத்தை வச்சு மனசை ஒருநிலைப்படுத்துறீங்க, அல்லது முக்கோண வடிவை ஒருநிலைப்படுத்துறீங்க. இந்த இடத்துல 1 நிமிஷம் பண்ணிட்டு உடனே படுத்தீங்கன்னா போதும் ஆழ்ந்த உறக்கம் வரதை உங்களால நல்லா உணர முடியும். மிகவும் எளிமையான பயிற்சி. இந்த கசகசா பால், அதுக்கடுத்து மணத்தக்காளி கடைசல் கீரை, அதை சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தயிர்,
பொதுவாக அதை பச்சடின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுனால 2 கைப்பிடி வெங்காயம், 2 கைப்பிடி சுடுசோறு, தயிர், கொஞ்சம் உப்பு. அதுக்கடுத்து இந்த மூலாதாரத்துல மனசை வச்சு தவம் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் வருங்க. ஏன்னா யாரெல்லாம் நிறைவான ஆழ்ந்த உறக்கம் உறங்குறீங்களோ உறங்கம் மட்டுமே 8 மணி நேரம் அல்லது உங்களுடைய வேலை பளுக்கு ஏற்ற மாதிரி ஆழ்ந்த உறக்கம் யாரெல்லாம் கனவு தொல்லை இல்லாம தூங்குறீங்களோ அது மட்டும்தாங்க ஆழ்ந்த உறக்கம். கனவு தொல்லையோடு தூங்குனீங்கன்னா அது உறக்கமே கிடையாது. அப்படி உறங்குறவங்களுக்கு வாழ்நாள் ஆயுள் குறையும். அதை மட்டும் நல்ல மனசுல வச்சுங்க. கனவு தொல்லையோட யாரெல்லாம் தூங்குறீங்களோ உறுதியா உங்களோட ஆயுள் காலம் பெருவார எத்தனையோ வருடங்கள் நீங்க உங்க அக்கௌண்ட். ஒரு மனுஷனுக்கு நல்ல உயிர் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு 120 ஆண்டு காலம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது அப்படியே சரி பாதி ஆயிட்டு 60 ஆண்டு காலம் தான் இன்னைக்கு இருக்கு. பெரும்பான்மையா நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு எடுத்தீங்களேன் 1970-60 இருந்து பிறந்தவங்களை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு பெருவாரியா பாத்தீங்கன்னா 60-50 இருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு பெருவாரிய சதவிகிதம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலான ஆண்டு காலம் தான் இருக்காங்க, 60 கிராஸ் பண்றவங்களே. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயுள் காலம் மிகவும் குறைவாதான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. அந்த நிலையில 60 வயதுக்கு மேல நீங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஆழ்ந்து உறக்கம் நல்லா உறங்கினாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 60 ஆண்டு காலம் நீங்க கடந்த நிலையில உங்களால வாழ முடியும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் உறக்கம் உங்களுக்கு நல்ல உறக்கம். யாருக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருக்கோ அவங்க மட்டும்தாங்க 60+70+ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களால வாழ முடியும். எனவே தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கத்தை வர வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு வாழ முடியும். உங்களோட வாழ்நாள நீடிச்சுக்க முடியும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆழ்ந்த உறக்கம் வர வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க நிறைவான கனவு தொல்லை இல்லாத தூக்கத்தை வர வச்சுக்கிறதுக்கு உண்டான மேற்கொண்டு சில பயிற்சி முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். எந்த பைசா செலவில்லாத எந்த உடல் உழைப்பும் இல்லாத அமைதியா இருக்கிற நிலையிலிருந்தே உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வர வைக்க முடியும். இதை பத்தி யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பப்படுறீங்களோ நீங்க செல்போன்ல தொடர்பு கொண்டு அதை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நிறைவான வாழ்க்கை வாழுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.